இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விசுவாசத்தில் வளர்வோம் என்கிற புதிய யூடியூப் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜூன் மாதம் என்றவுடனே நமக்கு நினைவு கூறுவது இயேசுடைய திரு இருதய பெருவிழா. இந்த ஜூன் மாதத்தை திருச்சபை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவுக்காக அர்ப்பணித்திருக்கிறது. எனவேதான் பல குடும்பங்களில் இந்த ஜூன் மாதத்தில் இயேசுடைய திரு இருதய படத்தை வீடுகளில் நிறுவுதல் அல்லது ஏற்கனவே இந்த படம் நிறுவப்பட்டிருந்தால் அந்த படத்தை புதுப்பித்தல் அல்லது இந்த இயேசுவின் திருதய படத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கிற ஜெபம். ஏற்கனவே குடும்பங்களை அர்ப்பணித்திருந்தால் இந்த ஜூன் மாதத்தில் குடும்பத்தின் அர்ப்பணித்தை புதுப்பிக்கிற ஜெபம் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் திருதயத்திற்கான பக்தி என்ற பல பக்தி முறைகள் பல குடும்பங்களில் பல பங்குகளில் நிகழ்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கான வரலாற்று பின்னணி ஏறக்குறைய திருச்சபை புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. மிக சிறப்பாக யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23இல் நாம் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய இறுதி இராவுணவை உட்கொள்கிற போது இயேசு மிகவும் அதிகமாக அன்பு சீடர் இயேசுடைய மார்பு பக்கத்தில் அமர்ந்து அதாவது மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் என்பதை நாம் யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 23இல் நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசுடைய மார்பு பக்கமாக தலையை சாய்த்து அவரது அன்பை மிக அதிகமாக சுவைத்த ஒரு சீடர் புனித யோவான் நற்செய்தியாளர். எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார், இயேசு அவரை மிக அதிகமாக அன்பு செய்தார் என்று பார்க்கிறோம். பிறகு ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் புனித கேட்ரூட் த கிரேட் அல்லது புனித பெரிய கேட்ரூட் என்கிற ஒரு புனிதை, அவர் ஜெர்மனி நாட்டில் பிறந்து ஜெர்மனி நாட்டில் வளர்ந்தவர். அவர் 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் வாழ்ந்தவர். அப்போது அவர் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த நாள் நம் நற்செய்தியாளர் புனித யோவானுடைய பெருவிழா அன்று அந்த நாளில் அவர் ஒரு காட்சி தருகிறார். என்னவென்றால், நற்செய்தியாளர் யோவான் இயேசுவோடு சேர்ந்து புனித கேட்ரூட் அவருக்கு காட்சி தந்து சொல்கிறார். நற்செய்தியாளர் யோவான் அவரை பார்த்து சொல்கிறார், என்னுடைய அன்பான இயேசுனுடைய மனவாட்டியே, நீர் உம்முடைய தலையை இயேசுனுடைய இதயத்தில் வைத்து அவர் எவ்வாறு உம்மை அன்பு செய்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். அதன்படியே புனித கேட்ரூட் தம்முடைய தலையை இயேசுடைய இதயத்தில் வைத்து அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், புனித யோவான் அவர்களே, இயேசு என்னை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உமக்கும் தெரியும் அல்லவா இயேசு நம்மை இந்த உலகை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்று. ஆனால் நீர் ஏன் அதை பற்றி மிக விரிவாக புனித யோவான் நற்செய்தி எழுதவில்லை என்று கேட்கிறார். அதற்கு யோவான் நற்செய்தியாளர், நான் நற்செய்தி எழுதின போது இயேசு வார்த்தை மனு உருவான நிகழ்வு மிக முக்கியமாக எனக்கு தோன்றியது. எனவே அன்று நான் அதை பற்றி மிக அதிகமாக எழுதினேன். ஆனால் இன்று இயேசு உலகை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்கிற உணர்வு உண்மை இந்த உலகிற்கு தெரிய வேண்டும். எனவேதான் இன்று இயேசு உனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று அவர் கூறியதாக புனித யோவான் நற்செய்தியாளர் புனித கேட்ரூட்க்கு கூறியதாக அவரது வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகு ஏறக்குறைய 400 ஆண்டுகள் கழித்து 1673ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு சகோதரி இருந்தார்கள். அவருடைய பேரு மரிய மார்கரெட் அலோகோக். அவர் ஒரு சபை விசிடேஷன் சிஸ்டர்ஸ் ஆஃப் விசிடேஷன் அந்த கான்வென்ட்ல சேர்ந்து அவர் குளோய்ஸ்டல் கான்வென்ட், அந்த கான்வென்ட் உள்ளே அவர் வாழ வேண்டும். அந்த கான்வென்ட்ல அவர் இருக்கிறார். அவர் மிக அதிகமான பக்தி கொண்டவர். நேரம் கிடைக்கிற நேரெல்லாம் ஜெபிப்பதிலும் ஆராதனை செய்வதிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தவர். அவருக்கு இயேசு காட்சி தருகிறார். அவருக்கு பல முறை இயேசு காட்சி தந்திருக்கிறார். ஆனால் அவருடைய காட்சி 3 காட்சி மிக அதிகமாக பேசப்படுகிறது. முதல் காட்சி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 1673ஆம் நாள். அந்த நாளும் புனித யோவானுடைய பெருவிழா. அந்த நாளில் மரிய மார்கரெட் அலோகோக் ஆராதனை செய்து கொண்டிருந்த போது அந்த ஆராதனை திவ்ய நற்கருணை சாவகம் பண்ண அந்த நற்கருணை பழைக்கு அருகில் இயேசு அவருக்கு காட்சி தந்து அவரோடு பேசி மரிய மார்கரெட் அலோகோக்கிடம், நான் இந்த உலகை மிக அதிகமாக அன்பு செய்கிறேன். எனவேதான் இன்று நான் உம்மிடம் வருகிறேன். நீர் என்னை அன்பு செய்வாயே என்று கேட்கிறார். அதற்கு இயேசு, கண்டிப்பாக நான் உம்மை மிக அதிகமாக அன்பு செய்கிறேன் இயேசுவே என்று சொல்கிறார். இந்த உலகை அதிகமாக அன்பு செய்ததால் தான் நான் இந்த உலகிற்காக என் உயிரையே தந்தேன் என்று சொல்லி மரிய மார்கரெட் அலோகோக்கிடம், நீ உம்முடைய இதயத்தை எனக்கு தருவாயே என்று கேட்கிறார். அதற்கு மரிய மார்கரெட் அலோகோக், தயவு செய்து என்னுடைய எடுத்துக்கொள்ளும், ஐ பெக் யூ ஜீசஸ், டேக் மை ஹார்ட் என்று சொல்கிறார்.
எனவே மரியா மார்க்ரெட் அலோகோவிடமிருந்த அந்த இதயத்தை இயேசு எடுத்து தம்முடைய இதயத்தில் வைத்து மீண்டும் மரியா மார்க்ரெட் அலோகோவிடம் அந்த இதயத்தை தந்ததாகவும், அவர் எடுத்த இதயத்தில் இயேசு ஒரு சிலுவை அடையாளம் வரைந்ததாகவும், இந்த சிலுவை அடையாளம் அவரது வாழ்நாள் முழுவதும் இருந்ததாகவும், அதை பற்றி அவர் யாரிடமும் கூறவில்லை என்றும், இறுதியாக அவர் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் இயேசுவுடைய அனுமதி பெற்று அந்த சிலுவை அடையாளத்தை பிற அருட்சகோதரிகளுக்கும் அங்கு மருத்துவர்களும் காட்டினதாக அவரது வரலாற்று பதிவு நமக்கு தெரிகிறது. மரியா மார்க்ரெட் அலோகோக் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், ஆட்டோபியோகிராஃபி. அவரை பற்றிய தன்னை பற்றி அவர் புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் வாசிக்கிறோம். பிறகு 2வது முறையாக இயேசு, அது அன்று வெள்ளிக்கிழமை, 2வது முறையாக இயேசு மரியா மார்க்ரெட் அலோகோக்கு காட்சி தருகிறார். அந்த நாளில் வியாழக்கிழமை இரவு 11 to 12 மணி வரை மிக சிறப்பாக ஆராதனை செய்து இயேசுடைய பாடலை நினைத்து பார்க்க வேண்டும் என்று மரியா மார்க்ரெட் அலோகோக்கு சொல்கிறார். ஆனால் எதனால் இந்த இரவு நேரத்தை 11 to 12 மணி நேரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று இந்த புனித மரியா மார்க்ரெட் அலோகோக்கிடம் சொல்லவில்லை. ஆனால் இதை பற்றிய ஒரு புரிதலை வேறொரு புத்தகம், அதாவது இன்சீனு இயேசு, இந்த புத்தகம், அது லாட்டின் மொழியில் இருக்கிற இன்சீனு இயேசு, இயேசுடைய அன்பை பற்றிய இந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு பெனடிக்டன் துறவி, மங்க். இந்த துறவியிடம் இயேசு பல முறை காட்சி தந்திருக்கிறார். இயேசு காட்சி தந்திருக்கிறார், மாதா காட்சி தந்திருக்கிறார்கள், இன்னும் சில புனிதர்கள் அவரிடம் காட்சி தந்திருக்கிறார். இயேசு காட்சி தந்தபோது அவர் என்னென்னலாம் இயேசு இந்த துறவியிடம் பேசினாரோ அதையெல்லாம் இந்த துறவி எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த துறவியுடைய பெயரை இந்த புத்தகம் முழுவதிலும் எங்கேயுமே அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அதான் இந்த புத்தகத்தோட மிக சிறப்பு. இந்த புத்தகத்தை வாசிக்கிற போது இயேசு இந்த வியாழக்கிழமை 1 மணி நேர ஆராதனையை பற்றி மிக அதிகமாக பேசுகிறார். அப்போ இயேசு சொல்றார், இந்த வியாழக்கிழமை 1 மணி நேரம், இரவு 12 to 12 மணிக்கு ஆராதனை பண்ணணும். அந்த நேரத்தில் சிறப்பாக யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை மிகவும் பொறுமையாக அந்த காட்சிகளை தியானம் செய்து கொண்டே வாசிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மீண்டும் நம்ம மரியா மார்க்ரெட் அலோகோவிடம் வருவோம். அவர்கிட்ட இந்த 2வது காட்சியை தந்தபோது இயேசுநாதர் முதல் வெள்ளிக்கிழமை பற்றிய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு மாதத்தில் வருகிற முதல் வெள்ளிக்கிழமையில பாவசனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி 9 வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தொடர்ந்து இயேசுடைய திருதயத்துக்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். 3வது முறை காட்சி தருகிற பொழுது இயேசுடைய 5 திருக்காயங்களிலிருந்தும் ஒளி கிளம்பி வந்ததாகவும், அந்த ஒளி சூரிய கதிர் ஒளியை விட மிகவும் பிரகாசமாக இருந்ததாகவும் புனித மரியா மார்க்ரெட் அம்மா எழுதுகிறார். அந்த 3வது காட்சியில தான் மரியா மார்க்ரெட் அலோகோக்கிடம் இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவுக்கு பிறகு வருகிற வெள்ளிக்கிழமையை இயேசுடைய திரு இருதய ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த நாள் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஆலயங்களிலும் இயேசுடைய திரு இருதய பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். இந்த நற்செய்தி நீதான் பரப்ப வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் மரியா மார்க்ரெட் அலோகோக்கு ஒரு முறை சந்தோஷம், மற்றொரு பயம். ஏன்னா அவங்க இருக்கிற கான்வென்ட் ஒரு சின்ன கான்வென்ட், க்ளோய்ஸ்டட் கான்வென்ட். அந்த கான்வென்ட் வெளியே வர முடியாது. நான் எவ்வாறு இந்த செயலை செய்ய முடியும் என்று கேட்கிற போது இயேசு அவருக்கு, நான் இந்த வேலையை செய்ய ஒரு குருவானவரிடம் அனுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த குருவானவரோட பெயர் லார்தே கொலம்பியாரே. அவர் இயேசு சபையை சார்ந்த குருவானவர். அவர் புனித மரியா மார்க்ரெட் அலோகோக் அந்த கான்வென்ட்ல தியானம் கொடுக்கிற போது இயேசு வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி மரியா மார்க்ரெட் அலோகோக் அந்த குருவானவரிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லி, இந்த காட்சிகளை பற்றி சொல்லி, இந்த குருவானவர் இயேசு சபையை சார்ந்த குரு, இவர் இயேசு சபை இந்த குருக்கள் எல்லாரும் சொல்லி இயேசு சபை இந்த குருக்கள் இயேசுடைய திருதய பக்தியை உலகம் முழுவதும் பரப்புகிறார்கள். அந்த குருவானவரும் இன்று அவரும் புனிதராக இருக்கிறார், புனித லார்தே கொலம்பியாரே. பிறகு மரியா மார்க்ரெட் அலோகோக் தன்னுடைய வாழ்நாளிலே அவருடைய ஃபீஸ்ட் ஜூலை மாதம் 20ஆம் தேதி மார்கரெட் அம்மாவுடைய ஃபீஸ்ட். எனவே அந்த நாளில் தன்னுடைய கான்வென்ட், அவர் இருந்த கான்வென்ட்ல அவருடைய ஃபீஸ்ட்டை இயேசுடைய திருதய ஃபீஸ்டாக கொண்டாடணும் என்று சொல்லி முதல்ல அவர் இருந்த கான்வென்ட் இடம் பாரிலேமோனியால், அந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்தாரு. அந்த கான்வென்ட்ல முதல்ல இந்த இயேசுடைய திருதய பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள். பிறகு அவர் இறந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு 1756ஆம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை கிளெமெண்ட் 13ஆம் கிளெமெண்ட் அவர்கள் ஐரோப்பா முழுவதும் இயேசுடைய திரு இருதய
விழாவை கொண்டாட கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிறகு 1856ஆம் ஆண்டு அப்போது இந்த போப் பயஸ் 9ஆம் பயஸ் அவர்கள் இந்த திருவிழாவை உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ரோமை கத்தோலிக்க ஆலயத்திலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த மாதத்தில் அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்களை இயேசுவிடம் அர்ப்பணியுங்கள். உங்களை அர்ப்பணிக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பங்களை அர்ப்பணிக்கலாம், அல்லது ஒரு பங்கை நாம் இயேசுடைய தீர்த்தத்துக்கு அர்ப்பணிக்கலாம். அர்ப்பணித்தால் இயேசு 12 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக சொல்லுகிறார்கள். அந்த 12 வாக்குறுதி மிக முக்கியமான வாக்குறுதி, அவருடைய பிரசன்ஸ் என்றுமே நம்மோடு இருக்கும், நம்மை கைவிட மாட்டார். துன்பங்களை நாம் சந்தித்தாலும் துயரங்களை சந்தித்தாலும் இயேசுடைய கரம் நம்மை பாதுகாக்கும் என்று அவர் கூறுகிறார். எனவே உங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுடைய திருதயத்துக்கு அர்ப்பணிப்போம். அவருடைய பாதுகாப்பை நாம் வளர்வோம். நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. முடிந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். நன்றி. இயேசுக்கு புகழ். இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க.